எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி மகிழ்கின்றேன். இல்லை, இருக்கட்டும். தலைமை முன்னிலை வகிக்கின்ற பெரியோர்களுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள். சிறப்புற இந்த விழாவினை ஏற்பாடு செய்து பாடுபட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் போற்றி மகிழ்கின்றேன். இங்கே நடப்பது ஒரு விழா என்பது போன்ற ஒரு உணர்வில்லை. ஒரு குடும்ப சங்கமம் போல ஓர் தமிழ் விழாவை நடத்துவது என்பது மிகச்சிறந்த ஒரு காரியம் என்பது என்னுடைய மனப்பதிவு. இது நான் இந்த விழாவிலே கலந்து கொள்கிற இரண்டாவது முறை. ஒரு தமிழ் விழாவுக்கு வருகிற பொழுது ஏதோ நம் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தது போல இங்கே இருக்கிற ஒரு பெரிய இளைஞர் படையே வருகிறவர்களை உபசரிக்கிற முறையும் அவர்களை போற்றுகிற முறையும் தமிழ் படித்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பேறு என்றே கருதுகிறேன். அந்த பண்பாட்டை போற்றி இந்த அமைப்பினரையும் இந்த மண்ணையும் நான் மீண்டும் ஒரு தரம் வணங்கி மகிழ்கின்றேன். காலையிலே ஒரு இனிய அனுபவம் நிகழ்ந்தது. அந்த அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு நான் ஒரு சிறந்த பேச்சாளன் என்றோ என் பேச்சுக்கள் எல்லாம் அப்படியே அமைந்துவிடும் என்றோ தயவு செய்து கருதக்கூடாது என்று தாழ்மையாக முதற்கண் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் பேச்சு என்பது என்னை பொறுத்த அளவிலே எனக்கு ஐயா அவர்கள் சொன்னது போல அது ஒரு தொழில்முறையான முயற்சி அல்ல. எண்ணங்களை தொகுக்கிற பொழுது அந்த தொகுக்கின்ற நேரத்திலே ஏற்படுகிற மனநிலை தான் ஒரு மனிதனுடைய நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக முடிகிறது. ஆகவே பேச்சு என்பது இறைவன் தருகிற ஒன்று என்றே நான் கருதுவதுண்டு. பேச்சினுடைய வெற்றி என்றாலும் அது அவனுக்கே உரியது. நல்ல செய்திகள் வந்தால் இறைவன் தருகிறான் என்று ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை என்ற ஒன்றை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறபடியால் நன்மை தீமை இரண்டுக்கும் இறைவனே பொறுப்பு என்கின்ற அந்த முன்னுரையை நான் முதலிலேயே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உண்மையிலே இந்த மண்ணும் வாணியம்பாடி என்கின்ற இந்த மண்ணும் இந்த மன்றமும் எனக்கு மிக 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 பிடித்திருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய வேண்டும். காரணம், இங்கே இருக்கின்ற இந்த மதம் கடந்த இனம் கடந்த ஒரு ஒற்றுமை என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். சமயங்களை அடிப்படையாக கொண்டு மக்கள் மனதிலே ஒற்றுமையையும் அன்பையும் வளர்க்காமல் அதற்கு நேர் எதிராக பகையை வளர்த்து ஒருவரை ஒருவர் வேற்றுமை கொண்டு இருக்க செய்யாமல் எல்லோரும் சகோதரர்கள் போல ஒருமித்து இருக்கக்கூடிய இந்த மண்ணையும் இந்த பண்பாட்டையும் பார்க்கிற பொழுது எனக்கு உள்ளத்திலே நான் சத்தியமாக புகழ்ச்சிக்கில்லாமல் நினைக்கின்றேன். உண்மையிலே இந்த வாணியம்பாடி என்கின்ற ஊரை ஒரு மாதிரி ஊராக இந்த இந்தியாவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அளவுக்கு இந்த ஊரிலே ஒரு மதிப்பு உண்டாகிறது. ஒற்றுமையோடு செயல்படுகிற இந்த விழா குழுவை பார்க்கிற பொழுது விழாக்களுக்கு இதை ஒரு மாதிரியாக எடுத்துக்கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. இவை என் அடிமனதிலே இருந்து வருகிற பாராட்டுக்கள். இந்த பாராட்டுக்களை பதிவு செய்து கொண்டு என்னுடைய தலைப்புக்குள்ளே நுழைய வேண்டும் என்று விளைகிறேன். நகலெடுக்க முடியா நாகரீகம் என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். தலைப்பு அவர்கள் கொடுத்தது. இது எனக்கு பரீட்சை வைக்கிறது போன்ற ஒரு அனுபவம். யாராவது கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லக்கூடாது என்பதற்காகவே பரீட்சை எடுக்கின்ற அந்த முறையிலே இருந்து தப்பிக்கொண்டவன் நான். இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு பரீட்சை மனநிலையிலே நான் இன்றைய தலைப்பினை கையாள வேண்டி இருக்கிறது. அவர்களுடைய அந்த கவித்துவமான எண்ணம் தலைப்பிலே பொதிந்திருக்கிறதை பார்க்கிறேன். நகலெடுக்க முடியாத நாகரீகம் என்று ஒரு பொது தலைப்பை கொடுத்து என் மன எண்ணங்களை அந்த தலைப்புக்குள்ளே தொகுக்கும்படியாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நேரமாற்றம், அவர்களிட்ட விருந்து, இவையெல்லாம் என்னை சற்று சோரச் செய்திருக்கிறபடியால் அந்த சோர்வை பொறுத்து என் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.
உண்மையிலே நான் முன்பும் ஒரு முறை இங்கே சொன்னேனோ என்னவோ தெரியவில்லை. இப்பொழுது அதை மீண்டும் சொல்வதிலே குறையில்லை என்று நினைத்து சொல்கிறேன். அன்றாடம் நான் இறைவனை தொழுகிற பொழுதெல்லாம், இறைவனிடம் வழிபாடு செய்கிற பொழுதெல்லாம் நாளாந்தம் நான் இறைவனிடம் 3 வேண்டுதல்களை வைப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறேன். அந்த 3 வேண்டுதல் என்னவென்றால், இதை இறைவனிடம் நான் அன்றாடம் பிரார்த்திப்பேன். இந்த 3 வேண்டுதலையும் வேண்டுதல் கடந்து இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் என்பதுதான் முறை. ஆனாலும் மனிதர்களாக இருக்கிறபடியால் ஆசையை முற்றாக கடக்க முடியாத காரணத்தினால் இறைவன் முன்னிலையில் வேண்டுதல்களை வைப்பது என்பது நமக்கு இயல்பாக ஆகிவிடுகிறது. அந்த இயல்பை கடக்காதவன் என்ற காரணத்தினால் நானும் இறைவனிடம் எப்பொழுதுமே 3 வரங்களை என்னுடைய வழிபாட்டின் போது கேட்டுக்கொள்வேன். அந்த 3 வரங்கள் என்னவென்று கேட்டால், அன்றாடம் நான் கேட்கிற வரங்கள்: 1, இறைவா, எனக்கு இன்னொரு பிறவி என்று ஒன்று இருக்குமானால், அது என்ன ஆனால் என்ற சந்தேகம் என்ன இருக்கும், அவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். அப்படி ஒரு பிறவி இருக்கும் என்பது எனக்கு தெரிகிறபடியால், இறைவா, எனக்கு அடுத்த பிறவி என்ற ஒரு பிறவியை எப்படி தர வேண்டும் என்று கேட்டால், அடுத்த பிறவியில் நான் கட்டாயமாக ஒரு தமிழனாக பிறக்கும்படி எனக்கு உதவி செய். இது ஒரு பாராட்டுக்கு, புகழ்ச்சிக்கு நான் சொல்கிற வார்த்தை அல்ல. 2வது வரம் கேட்பேன்: அப்படி நான் மனிதனாக பிறந்து தமிழனாக பிறந்தால் அது என்னுடைய விருப்பம், அடுத்த பிறவியிலும் நான் ஒரு சைவனாக பிறக்க வேண்டும். ஏனென்றால் என் மதம் எனக்கு காட்டிய வழி என்கின்றது எனக்கு திருப்தியாக இருக்கிறபடியால் அந்த மதத்திலே நான் பிறக்க வேண்டும். 3வது வரம் கேட்பேன்: இறைவா, நான் தமிழனாகவும் சைவனாகவும் பிறந்தால் போதாது, பழையபடி என் தாய் மண்ணாகிய யாழ் மண்ணிலேயே நான் பிறக்க வேண்டும் என்று 3 வரங்களையும் கேட்டுக்கொள்வேன். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த தமிழனாக பிறக்கிறது என்பது நான் நினைக்கிறேன் நாங்கள் பெற்ற வரங்களுக்குள்ளே மிகப்பெரிய வரமாக இருக்க வேண்டும். ஆனால் அதை நாங்கள் பல பேர் புரிந்து கொள்வதில்லை. தமிழ் என்றாலே இன்றைக்கு பல பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஏதோ ஒரு வறுமைப்பட்ட மொழியிலே, வறுமைப்பட்ட நாகரிகத்துள்ளே நாம் பிறந்து விட்டோம், தமிழ் என்பது ஏதோ மற்றவர்களுக்கெல்லாம் பின்னிற்கின்ற ஒரு காரியம் என்பது போல் பல பேர் நினைக்கிறார்கள். அதற்கு காரணம், தமிழையும் தமிழ் காட்டிய நெறியையும் நாங்கள் பின்பற்றாமல், சரியான முறையிலே பின்பற்றாமல், பல கலப்பு நாகரிகங்களுக்குள்ளே போய் நம் வாழ்க்கையை அன்றாடம் இழந்து போய்விட்டு அந்த இழப்பினுடைய தோல்வியை தமிழின் மேல் ஏற்றி வைத்திருக்கிறோம். ஏதோ தமிழை நம்பியதால் நாங்கள் தோற்று போனோம் என்பது போல சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கை அனுபவம் கொண்டு சொல்கிறேன், தமிழ் காட்டிய நெறியிலே வாழ்கிற ஒருவன் ஒரு காலமும் வாழ்க்கையிலே தோற்று போக மாட்டான். இது நான் உறுதிபட சொல்கிற ஒன்று. எப்படி உறுதிபட சொல்கிறேன் என்றால், நான் வாழ்ந்து பார்த்து அந்த அனுபவத்திலே சொல்கிறேன். வெறும் படித்து நூல்களிலே படித்து விட்டு சொல்லவில்லை. தமிழ் என்கின்ற அந்த ஒரு மொழி காட்டுகிற நெறியின்படி, அந்த நாகரிகத்தின்படி ஒருவன் வாழ்ந்தால் அவன் வாழ்க்கைக்கு தோல்வி என்பதே இல்லை. நாகரிகம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பல பேர் பல விளக்கம் சொல்கிறார்கள். நான் சொல்வது, ஒருவருடைய வாழ்க்கை அனுபவ பதிவினுடைய தெளிவுதான் நாகரிகம், வேறொன்றும் இல்லை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். இப்பொழுது வாணியம்பாடியிலே நீங்கள் எத்தனையோ பேர் பலகாலம் இங்கே வாழ்ந்திருக்கிறீர்கள். நான் இந்த வாழ்க்கைக்கு இன்றைக்கு வாணியம்பாடிக்கு நேற்று வந்தவன். இந்த வாணியம்பாடியிலே எங்கெங்கே எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்ற அனுபவம் உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு எனக்கு இருக்காது. ஏனென்றால் வாணியம்பாடியிலே நீங்கள் நீண்ட நாள் வாழ்ந்திருக்கிறீர்கள். நான் நேற்று தான் வந்தவன். இந்த ஊரிலே எப்படி வாழ வேண்டும் என்ற அனுபவம் உங்களுக்கு இருக்கிற வகையிலே எனக்கு இருக்க நியாயம் இல்லை. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி வந்தது? வாணியம்பாடியிலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அனுபவம் எப்படி வந்ததென்றால், நீண்ட காலம் அந்த இடத்திலே வாழ்ந்திருக்கிறீர்கள். நீண்ட காலம் ஒரு இனம் ஒரு இடத்திலே வாழுமாயிருந்தால் அந்த இனம் வாழ்க்கை அனுபவங்களை புரிந்து கொள்ளும். அப்படி புரிந்து கொள்ளுகிற அனுபவங்களை பதிவு செய்யும். அந்த பதிவினைத்தான் நாங்கள் நாகரீகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறது உண்டு, மேற்கு நாட்டார் இன்றைக்கு பொருளினாலே நம்மை வென்று விட்டார்கள், அதிலே மறுப்பில்லை. பொருளுலகத்தை பொறுத்தளவிலே மேற்கு நாட்டார் வென்று விட்டார்கள். பொருளே வாழ்க்கை என்று நினைக்கிற நமக்கு
அந்த வெற்றி தந்த மயக்கம் நம் வாழ்வு ஏதோ ஒரு சாதாரண வாழ்வு என்பது போன்ற ஒரு பதிவை நமக்கு உண்டாக்கிவிட்டது. மிகப்பெரிய தவறு. பொருளாதாரத்திலே மேற்கு நாட்டார்கள் வாழ்ந்து வென்றிருக்கிறார்களே தவிர நம் அடிப்படை வாழ்க்கை என்பது அவர்களுக்கு இன்னும் 1000 ஆண்டுகள் போனாலும் கிடைக்காது என்பது என்னுடைய அபிப்பிராயம். வெறும் கேள்வி ஞானத்திலே நான் இதை சொல்லவில்லை. இலங்கையில் நடக்கின்ற போர் காரணமாக எங்களுடைய இனத்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு உலகம் முழுவதும் போனபடியால் உலக நாடுகளை போய் பார்க்கிற ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன். அப்படி பார்க்கிற பொழுது நான் எப்பொழுதும் நினைத்து எங்கள் ஊரிலே சொல்லி மயங்குவதுண்டு. லண்டனுக்கு போனேன், அமெரிக்காவுக்கு போனேன், இது ஏதோ ஒரு வரம் என்பது போல் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தளவிலே அது சாபம். சத்தியமாக சொல்லுகிறேன். முதல் லண்டன் மண்ணை நான் மிதித்த பொழுது எனக்கு அந்த மண்ணிலே ஒரு பெரிய சோர்வு உண்டாகியது. எனக்கு அது ஏன் என்று புரியவில்லை. அதை கொஞ்சம் கொச்சையாக சொல்வானால் ஒரு சுடுகாட்டுக்குள் கால் வைத்து விட்டேனோ என்கின்ற உணர்வைத்தான் எனக்கு அந்த மண் தந்தது. எந்த நேரமும் ஒரு மெல்லிய இருள், தாங்க முடியாத குளிர், வீதியிலே பார்த்தால் மக்கள் கூட்டத்தை பார்க்க முடியாது, ஒருவர் உறவாடுகிற தன்மை மிக குறைவு. வெறும் செல்வத்தை வைத்துக் கொண்டு யந்திர பொம்மைகளாக திரிகிற ஒரு சமுதாயத்துக்குள்ளே போன பொழுதுதான் எனக்கு என் மண்ணினதும் என் உறவினதும் என் மொழியினதும் என் நாகரிகத்தினதும் பெருமை வானலாவி தெரிந்தது. விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போய்விட்டு வந்தார். வந்த பொழுது அங்கே இருந்த பத்திரிகை நிருபர்கள் கேட்டதாக ஒரு செய்தி சொல்வார்கள். நான் அதை எனக்கு அது அனுபவமாக வந்த பொழுதுதான் அந்த உண்மை தெரிந்தது. விவேகானந்தரிடம் கேட்டார்களாம், மேற்கு நாடுகளுக்கு சென்று திரும்பி வந்திருக்கிறீர்களே, இப்பொழுது இந்தியாவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்களாம். அதுக்கு விவேகானந்தர் சொன்னாராம், இவர்கள் எதிர்பார்த்தது இந்தியாவினுடைய ஏழ்மையை அல்லது இந்தியாவினுடைய இழிந்த தன்மையை அவர் எடுத்துச் சொல்வார். அமெரிக்காவுக்கு போய்விட்டு வந்து இன்றைக்கு அப்படித்தானே மனநிலை இருக்கிறது. அமெரிக்கா என்றால் ஏதோ சொர்க்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். போய்விட்டு வந்து விட்டீர்களே, இப்பொழுது இந்தியாவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது விவேகானந்தர் சொன்னாராம், எனக்கு இதுவரை இந்தியாவிலே மதிப்பு இருந்தது, அமெரிக்கா போய் வந்த பிறகு இந்தியாவினுடைய ஒரு தூசு கூட எவ்வளவு பெருமதியானது என்று எனக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது என்று சொன்னார். எனக்கு இது ஆரம்பத்திலே ஒரு புகழ்கதை போல இருந்தது. அந்த மண்ணை மிதித்ததும் அதனுடைய உண்மை எனக்கு தெரிந்தது. நான் என்னுடைய சகோதரன் அங்கே இருக்கிறார் லண்டனிலே, நான் அவருக்கு சொன்னேன், இந்த மண்ணிலே லட்சுமிகரம் இல்லை, நாங்கள் எதிர்பார்க்கிற லட்சுமிகரம் இல்லை. பொருள் இருக்கிறது, காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது. அதற்கு ஒரு காரணத்தை கூட தேடினேன். பிரித்தானியாவிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய செல்வம் என்பது உலக நாடுகள் முழுவதையும் கொள்ளையடித்துக் கொண்டு போய் கொட்டிய செல்வம். அறவழியில் வராத செல்வம். அறவழியில் வராத செல்வத்திலே உண்மை தெய்வீகம் இருக்காது என்பதற்கு லண்டன் என்பது ஒரு சான்று. காரும் பஸ் பெரிய வாகனம் வைத்து ஓடுகிறார்கள், மாடி வீடு கட்டி வைத்திருக்கிறார்கள், அனுபவம் இல்லை. ஆச்சரியப்படுவேன். உறவுகள் இல்லை. ஒருவர் 2 வீடுகள், தமிழ் வீடுகள், இதிலே ஒரு வீடு, இதிலே ஒரு வீடு இருக்கிறது. இந்த வீட்டுக்காரரை கேட்டால் பெருமையாய் சொல்லுகிறார், அடுத்த வீட்டிலே யார் இருக்கிறார் என்று கூட எங்களுக்கு தெரியாது என்பதை பெருமையாக சொல்லுகிறார். நான் நினைத்தேன், நீ ஒரு மரம் அல்லவா? அடுத்த வீட்டிலே இருக்கிறவன் உன் இனத்தவன், அவனோடு கூட உறவு கொள்ளாமல் இருக்கிறேன் என்பதை பெருமையாக பேசுகிறாயே, உனக்கும் மரத்துக்கும் என்ன வித்தியாசம்? வாழ்க்கை என்பது அனுபவமே தவிர செல்வம் அல்ல, மறந்து போகாதீர்கள். பல பேர் செல்வம் தான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். செல்வம் தான் வாழ்க்கையாக இருந்தால் செல்வர்கள் எல்லோரும் சந்தோஷமாக வல்லவா இருக்க வேண்டும். கோயில்களிலே போய் பாருங்கள், ஏழைகள் விட செல்வர்கள் தான் ஆலயத்திலே முன்வரிசையில் நிற்க விரும்புகிறார்கள். என்ன காரணம்? அவர்களுக்குத்தான் இவர்களை விட குறை அதிகம் இருக்கிறது என்பது காரணம். செல்வம் நிறைவு தந்திருக்குமாய் இருந்தால், நான் சொல்வது உண்டு, செல்வம் நிறைவு தந்திருக்குமாய் இருந்தால் ஒரு செல்வர்களும் கோயிலுக்கு போக தேவையில்லையே. கார் இருக்கிறது, வீடு இருக்கிறது, பேங்க்ல பணம் இருக்கிறது, நிம்மதியாக வீட்டிலே படுத்திருக்கலாமே. அவர்கள் தானே கோயிலுக்கு ஓடி ஓடி திரிகிறார்கள். என்ன அர்த்தம்? செல்வம் பொருள்களை தருமே தவிர போகத்தை தராது. போகம் தருகிற வாழ்க்கை நெறியை எந்த இனம் காட்டியதோ அந்த இனம்தான் உயர்ந்த இனம். அப்படிப்பட்ட ஒரு தமிழினத்தில் பிறந்தவர்கள் என்பதற்காகவே நாம் தலை நிமிர்ந்து நிற்கலாம். ஆனால் அந்த பெருமதி நமக்கு தெரியவில்லை. ஒரு ஊரிலே ஒரு பிச்சைக்காரன் இருந்தானாம். ஒரு ஆலமரத்துக்கு கீழே இருந்து பிச்சை எடுப்பானாம். பெரியவர்கள் சொல்லுகிற கதை.
அன்றாடம் அவனுக்கு வேலை பிச்சை எடுத்து அந்த பிச்சையிலே உண்பான், அதே மரத்தடியிலே இருப்பான், அதே இடத்திலே தூங்குவான், அதே இடத்திலே காலையில் எழும்பி பிச்சை எடுப்பான். இப்படியே அவன் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் அந்த இடத்திலே இருந்து பிச்சை எடுக்கிறான். ஒரு நாள் அவன் இறந்து போய்விட்டான், அந்த இடத்திலேயே இறந்து போய்விட்டான். ஊர் மக்கள் நினைத்தார்கள் அவன் அதிலேயே இருந்து பிச்சை எடுத்தபடியால் அதிலேயே அவனை புதைத்து விட வேண்டும் என்று நினைத்து ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு முடிவெடுத்து அதிலேயே புதைப்போம் என்று அவனை புதைப்பதற்காக ஒரு குழி வெட்டினார்கள். ஓர் அடி குழி வெட்டின உடனே நங்கென்று ஒரு சத்தம் கேட்டது. என்னவென்று திறந்து பார்த்தால் அதுக்குள்ளே ஒரு வெண்கல பானை. அந்த பானையை எடுத்து பார்த்தால் வைரூரியங்கள் அதற்குள்ளே இருந்தது. பாருங்கள், 50 ஆண்டுகள் அந்த செல்வத்தின் மேல் இருந்து அவன் பிச்சை எடுத்திருக்கிறான். இதை நினைக்கிற பொழுது நமக்கு எவ்வளவு இரக்கமாக உண்டாகிறது. அப்படி இரக்கம் உண்டாகிறது உண்மை என்றால் அந்த இரக்கம் நாம் நம்மேல் பட வேண்டிய இரக்கமே தவிர வேறு இரக்கம் அல்ல. அந்த பிச்சைக்காரன் வேறு யாரும் அல்ல, தமிழர்களாகிய நாங்கள் தான். நாகரிகம் என்கின்ற ஒரு பெரும் சொத்து புதையல் நம் காலடியில் கிடக்கிற பொழுது அதற்கு மேலே இருந்து மேற்கு நாடுகளிடம் கை நீட்டி பிச்சை வாங்குகிற நாகரிக பிச்சைக்காரர்கள் நாங்கள். நம்